வரம் பெற்று வந்தீரா சர்வேசரை கண்டீரா கணவன் வரும் வரை நல்ல செய்தியோடு வருவார் என்று எதிர்பார்த்த எண்ணத்துக்கு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். அப்படியா? கண்டே அரிய பெரிய வரங்களை பெற்று வந்திருக்கிறேன். மிக்க சந்தோஷம். ஆமா, நீங்கள் தவத்திற்கு சென்று நாடு திரும்பும் பொழுது நம்முடைய மகன் அங்கதனுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி வர சொன்னேனே, ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? மறந்து விடுதேன் நான் கண்ணி. கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்க்க வேண்டுமா? ஆமா, கொண்டு வந்தேன். குழந்தைக்கு காட்டி விளையாட அப்படியா? நான் இதுவரை அந்த 10 தலை பூச்சி நான் பார்த்ததே இல்லையே. அப்படியா? என்ன பண்றீங்க? மருந்து போட்டுக்கிறீங்க. அந்த புத்தி போதா பத்தியா நம்மளுக்கு இந்த புத்துக்கு மருந்து அடிக்கிறது, ஈசை பிடிக்கிறது. எழுதுங்கடா. எங்க வந்துக்கிற சாமி? எங்க வந்துக்கிற பாருங்க. ஏற்கனவே பார்த்திருக்கிறாயா? நான் சக்தி பூஜை செய்யும் பொழுது என் சக்தி பூஜை வந்து கெடுத்தார் சுவாமி. வந்தது உண்மை. காரணம் யார் தெரியுமா? மந்திரி மகோதரம். வந்தது உண்மை. அம்மா உள்ள இருந்தாங்க. நான் தரமா என்னத்தை தரணும்? இவ்வளவு பூதம் கிடக்குது. என் சக்தி பூஜை கெடுத்ததும் இல்லாமல் அடியே தாரை, ஆமா, உடைய கணவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். ஆமாம் ஆமாம், நான் சொல்ல முடியாது என்று உரைத்து என்னை அடுத்து சித்திரவதை செய்தான். பிறகு என்ன ஆயிற்று? ஆமாம், உடைய கணவர் தவத்திற்கு சென்றிருக்கிறார் என்று உரைத்தேன். இப்போதே போகிறேன். உடைய கணவன் வாலியை பார்க்கிறேன். அங்கே வாலி, நீ அறக்க போகிறாய் தாலி என்று உரைத்தார் சுவாமி.
சொன்னங்க. அடியே தாரை. அடி- ஆ! என் எதிரிலே இந்த வார்த்தை. நாங்க சொன்னது சொல்லுங்கய்யா. ஒலி மருந்தா சொல்லுறேன். அடியே தாரை. ஹட்!